சுப்பிரபாதம். நேற்றுக்கு என்ன பாத்திரம் பார்த்தோம்? பார்க்கவே இல்லையா? ஏன் எல்லாரும் ஆன்சர் கேட்டீங்களோ? நான் ஆன்சர்டா? நான் கண்ண உள்ள பாஸ் காட்டு வேற யாரும் நான் என்ன பார்க்கலன்னு நினைச்சிட்டேன்னா. அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு தானே? 2 பாசனம் பார்த்துக்கலாமா? நேற்றுக்கு இன்னைக்கு 2 பாசனம் பார்த்துக்கலாமா? எந்த பாசனம் பார்க்கணும்? சரி, நிஜமா நல்லா கான்பிடன்ஸ் தான். இந்த 8வது வாசகத்திலே ஆண்டாள் கீழ்வானம் வெள்ளத்து இருமை சிறுவீடு நீவான் பரங்கணனாள் மிக்குள்ள பிள்ளைகளும் அவ இந்த கீழ்வானம் வெள்ளது அப்படின்ற இந்த பாசுரத்துல ஒரு கோபிகையை எழுப்புறாங்க. கோபிகை எப்பேற்பட்டவோ அப்படின்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவளாம். இவெல்லாம் அந்த கோபிகையை ஏன் எழுப்புறாங்க? கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவன் ஆனபடியாக எங்களுக்கெல்லாம் நீ ரொம்ப வேண்டியவள் அப்படின்னு காட்டுறா இந்த பாசுரத்தை. அவளை போய் எழுப்புறச்சே அவளும் அதே கேள்விதான் கேட்கலாம். விழிந்தமைக்கு அடையாளம் என்ன? போர் விழுந்து என்ன அடையாளம் சொல்றீங்கோ அப்படின்னா அதுதான் சொல்றார். கீழ்வானம் வெள்ளம் எருமை சிறுவீடு நெய்வான் மறந்தனகான். கீழ்வானம் வெள்ளம் எல்லாரும் சாமானியமா எத்தனை மணிக்கு எழுதுகிறீங்க? 4 மணி எழுதுற. சரி, இந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆகாசத்தை பார்த்துருக்கீங்களா? வானத்தை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்குமா? இருட்டா இருக்குமா? இருட்டானதுக்கப்புறம் சூரியன் திடீர்னு விடுவானா? கொஞ்சம் கொஞ்சமா வருவார். அதுக்கு முன்னாடி வெளிச்சம் முதல்ல வந்துடும். ஆமாவா? பார்த்துருக்கீங்களா? முதல்ல வெளிச்சம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் சூரியன் வருவார் இல்லையா? அந்த மாதிரி வெளிச்சம் வரதுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன தெரியுமா? அருணோதயம். என்ன பேர்? அருணோதயம். சூரியோதயம் மாதிரி அருணோதயம். அருணன் அவன் இருக்கிற காலம் அப்படின்னு அருணோதயம். என்ன பேர்?